ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இப்படிக்கு வாழ்க்கை யூடியூப் சேனல்ல டிஃப்ரெண்டான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாம் ரொம்ப விரும்பி டூருக்காக போகிற ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா எங்கே ஃபால்ஸ் இருக்குது இப்படி கேட்டு தான் போயிட்டுருப்போம். ஸோ அதில் இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்டர் ஃபால் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் 15 பாயிண்ட்ஸ் 15 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? நயாகரா வாட்டர் ஃபால்ஸ். அஃப்கோர்ஸ் இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட சொந்தக்காரங்க யாராவது அமெரிக்கா இல்லை கனடாவில் இருக்கலாம், அவங்க விசிட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்களே கூட அதை விசிட் பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றது சுமார் 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த நீர்வீழ்ச்சி நம்ம பொதுவாக ஒரே ஒரு நீர்வீழ்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம். ஒரே ஒரு வாட்டர் ஃபால்ஸாக வர மாதிரி பார்த்துருப்போம். அது பெருசாக இருக்கும், அப்படியெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 3 நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அதில் 2 பெருசு, 1 சின்னது. இந்த நீர்வீழ்ச்சியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது அமெரிக்கா அப்புறம் கனடா அப்படின்ற 2 நாட்டோட எல்லைகளில் இருக்குது. இந்த அருவி ஒரே அருவி, அதாவது 3 இருக்கிற ஒரே அருவி 2 நாட்டோட எல்லைகளை ஷேர் பண்ணுது. இந்த நீர்வீழ்ச்சியில 85% வர அந்த வாட்டர் வர ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பெருசு. அதை ஹார்ஸ் ஷூ அப்படின்னு சொல்றாங்க. இது கனடாவோட எல்லைக்குள்ள இருக்கு, கனடாவுக்கு சொந்தமான எல்லையில இருக்கு. அமெரிக்கன் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற இன்னொரு பெரிய நீர்வீழ்ச்சியும் ஒரு குட்டி நீர்வீழ்ச்சியும் அமெரிக்காவுக்கு சொந்தமான பார்டர்ல இருக்கு. உலகத்தோட 2வது பெரிய நீர்வீழ்ச்சி தான் இந்த நயாகரா ஃபால்ஸ். இங்க ஒரு நிமிஷத்துக்கு 6 மில்லியன் கன அடி வரைக்கும் தண்ணீர் பாய்ஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க. வருஷம் இங்க 11 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்காக போறாங்க அப்படின்னு டேட்டா சொல்லுது. 1762 வருஷம் கேப்டன் தாமஸ் டேவிஸ் அப்படின்றவரு இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியை முறையா ஓவியமா வரைஞ்சிருக்காரு. இந்த நீர்வீழ்ச்சியில 1400 கன மீட்டர் தண்ணி மூலமா 2.4 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுறதால நயாகரா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நியூயார்க் ஸ்டேட்கே ஒரு பெரிய மின் உற்பத்தி செய்யற இடமா இருந்துட்டு இருக்கு. நயாகரா நீர்வீழ்ச்சியோட வரலாற்றுல 1848ஆம் ஆண்டு மார்ச் 23 அன்னைக்கு தான் இந்த நீர்வீழ்ச்சி மொத்தமா 48 மணி நேரம் வரைக்கும் பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருந்திருக்கு. இந்த நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு மேல ஒரு பிரிட்ஜ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது பேர் வேர்ல்பூல் ராபிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலம் தான் கனடாவையும் அமெரிக்காவையும் தரை வழியா இணைக்குது. மேட் ஆஃப் த மிஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு சுவாரஸ்யமான படகு சவாரி மூலமா நீங்க இந்த நயாகரா நீர்வீழ்ச்சியோட அழக கிட்டக்க போய் ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிடுறதுக்கு போகிறதுக்கான சரியான டைம் டியூரேஷன் ஒரு இயர்ல அப்படின்னு பார்த்தா ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட நாட்கள் தான். நியூயார்க்ல 1885 வருஷம் நிறுவப்பட்ட நயாகரா நீர்வீழ்ச்சி பூங்கா அப்படிங்கிறது ரொம்ப பழமையான பூங்காவா இருக்கு இந்த நியூயார்க் ஸ்டேட்லயே. ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் இந்த அருவியை நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்காக அழகழகான கலர் லைட்ஸால ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாங்க. இதனால இந்த அருவி அந்த டைம்ல ரொம்ப பிரைட்டா ரொம்பவே அழகா தெரியும். சரி, இந்த 15 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நோன் பீப்புள் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டாபிக்ல நான் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. நன்றி.